ஹாய் டியர்ஸ், ஐம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகோக்கோட அந்த டூ ஷர்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1 ஷர்ட் வேணுமா 2 ஷர்ட் வேணுமான்னு உங்ககிட்ட கேட்டிருந்தேன். லாஸ்ட்ல நீங்கள் 2 ஷர்ட்டாக போட்டுருங்க, நீங்களே அந்த ஸ்டோரியை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டீங்க. தேங்க்யூடா. அந்த 1 ஷர்ட்டுக்கு அந்த 2 ஷர்ட்டுக்கு அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளோ கொடுத்துருந்தீங்க. ஜிகோக்கோடது அதான், தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். ஐ எம் ரியலி ஹாப்பி. அந்த 1 ஷர்ட்டுக்கு அவ்வளோ மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க, அவ்வளோ லவ்வோட மிஸ் யூக்கா, நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், ஸ்டோரி நல்லா இருந்துச்சு, நீங்கள் அடுத்து வந்து கொண்டு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படிலாம் சொன்னது வந்து எனக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குடா. எனக்கு எப்படின்னா, நெக்ஸ்ட்டு போடு, அவங்க வெயிட் பண்ணுறாங்க, அப்படி விடாத, அவங்கள வெயிட் பண்ண விடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கு. சாரிடா, கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்ச நாளாகவே. ஸோ அதனால தான் என்னால் டக்குன்னு எதுவுமே பண்ண முடியல. என்னால் வீட்லேயும் வந்து பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா கூட தங்கச்சி இருக்கா, அவள் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கா. ஸோ அதனால் எனக்கு அவளையும் டிஸ்டர்ப் பண்ண தோணாது. ஸோ அதனால் நான் மாடிக்கு வந்துடுவேன். ஸோ டெரஸில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பனி வந்து சேர மாட்டுது. ஸோ அதனால் ஹெல்த் இஷ்யூஸ் வருதுடா. ஸோ நான் இப்போ மாடிக்கே வந்தாலுமே அங்கே இங்கே ஏதாவது டாக்ஸ் கத்தும், ஏன் என்னோட கிட்டவே கத்துவான் ஒரு வண்டி போனாலே. ஸோ அது வேறு டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கே ஒரு மாதிரி ஆகிடும், என்னடா இது, இந்த டைமில் நமக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படி சொல்லிட்டு. ஆமாண்டா, எப்போவுமே நைட் டைம் பயப்பட மாட்டேன், பட் கொஞ்ச நாளாகவே எனக்கு நைட் டைம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம், உண்மையாக சொல்லி தானே ஆகணும், பயப்படுறோன்னு சொல்லணும் இல்லையா, அப்படி தான் இருக்குது. சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம வந்து ஜிகோக்கோட தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன் பார்ட் 2, ஆமாம் பார்ட் 2 தான். பார்ட் 2 பார்க்க போகிறோம். நீங்கள் வெயிட் பண்ணிங்க இந்த 2 ஷர்ட்டுக்கு. ஸோ ஃபைனல் பார்ட் வந்துருச்சுடா. ஸோ ரொம்ப பேசி நான் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஒன் செகண்ட். அம்மா, அப்பா. சரிடா, நான் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. நீங்களும் உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்கடா. இதில் ஸ்டடீஸ் பண்ணுறவங்களும் இருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட்டா. ஏன்னா March 3லேருந்து 12th எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுலேருந்து அப்படியே 11th 10th கண்டினியூ ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். இந்த அக்காவோட பிளெஸ்ஸிங் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்லாம் நல்லா பண்ணுங்கள். அண்டு ஆல் டிக்கெட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன சொல்கிறது, படிங்கடா, படிக்காமல் இருக்காதீங்க. ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து எஃப்எஃப் பார்த்தா போதும், ஓகேவா. ஸ்டடியை விட்டு நீங்கள் எஃப்எஃப்ஓ ஒன்ஸாட்டோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸ்டடி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், ஓகே. சரி, ஓகே டியர்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஏய் ஜிமின், என்ன வேலை பண்ணியிருக்க ஜிமின்? அக்கா, அது வந்து ஜங்குக்கு ஒரு டெவில் தெரிஞ்சனால நான் நம்ம ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அக்கா. ஐ எம் சாரி அக்கா. டே ஜிமின், என்ன வேலை பண்ணியிருக்க? ஜங்குக்கு என்னடா இதெல்லாம்? டே அண்ணா, தெரிஞ்சு எதுவும் பண்ணலடா. நீங்கள் கிடச்சிட்டிங்கன்ற ஹாப்பினஸை சொல்லணுன்றதுக்காக அப்பாவை வர சொல்லிட்டேன்டா. அவர் படையே கூட்டிகிட்டு வர மாதிரி வந்துட்டார். நான் என்னடா பண்ணுறது? இப்போ அவர் வந்தது பிரச்சனை இல்லைடா, இங்கே பாரு, இவங்களும் இருக்காங்க, அங்கே அவங்களும் இருக்காங்க. எப்படிடா ஏஞ்சல்ஸ்க்கும் டெவில்ஸ்க்கும் ஆகுமா? அண்ணா, அது வந்து அமைதியாக இரு ஜங்குக் அப்படி சொல்லிட்டு டயம் மறைக்கிறான். இங்கே நம்ம ஜிமினோட அக்காவும் மறைச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமின் தான், ஜிம்சி, ஐ எம் சாரி ஜிம்சி, என்கிட்ட கேட்டு என்ன பிரயோஜனம்? இப்போ இங்கே பாரு அப்படி சொல்லிட்டு ஜிம்சி அவங்களோட வயிற்றில் கையை வச்சுட்டு அப்படி திரும்புகிறாங்க. ஜிம்சியை பார்த்தோன்னே ஜிமினோட அப்பாவுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. அப்படியே அவங்க பறந்து வந்து இறங்குறாங்க. இவங்களாம் அப்படி தான் பறந்து தான் வந்திருப்பாங்க, இறங்குறாங்க. இப்போ எல்லாருமே அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாங்க. ஆனால் ஜேகேயோட அப்பா நம்ம டயங்க பார்த்துட்ருக்காரு. இப்போ ஜிமினோட அப்பா வந்து நம்ம ஜிம்சியை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்களோட பிள்ளைங்களை பார்த்துட்ருக்காங்க, பிள்ளைங்களை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜிம்சி தான், அப்பா இரு ஜிம்சி, என்ன இது? அப்பா அது வந்து, அப்பா நான் சொல்கிறேன்
அப்படி சொல்லிட்டு ஜிமின் முன்னாடி போகிறான். ஆனால் அவங்க அப்பா ஜிமினை பார்த்து அப்படி முறைக்கிறாரு. அப்பா என்ன நடக்குது ஜிமின் எங்க? அப்பா ஜிம்சி அப்பா ஜிம்சி டயாங்க லவ் பண்ணுறா. டயாங்கா? யார் இது? அவங்க கியோமனா? இல்லைப்பா, அவர் டெவில். என்னது? அப்படி சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் எல்லோரும் அப்படி ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகேயோட அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. ஜங்குக், அப்பா என்ன நடக்குது? உன் அண்ணா எதுக்கு இங்கே இருக்கான்? இப்போ எதுக்கு அந்த பையன் ஏஞ்சல்ஸ் கிட்ட போயிட்டு இப்படி சொல்லிகிட்ருக்கான்? என்ன இது? ஆமாம், டயாங் பக்கத்தில் இருக்க அந்த பொண்ணு யார்? அப்பா அது சொல்லு ஜங்குக். அண்ணாவோட ஒய்ஃப்பா. என்ன? ஆமாப்பா, அவங்க ஏஞ்சலாக இருந்தாங்க. அப்புறம் ஏஞ்சல் லைஃப் வேணான்னு சொல்லி அவங்க சக்தியை அங்கே இருக்க ஏஞ்சல்ஸ்க்கே கொடுத்துட்டு பூமிக்கு வந்துட்டாங்கப்பா. அவங்க இங்கே ஹியூமனாக தான் இருக்காங்க. அப்போ இப்போ டயாங்கும் அவனோட காதலுக்காக அவனோட ஒட்டுமொத்த சக்தியையும் ஒரு பாறைக்கு நடுவில் இல்லைப்பா, ஒரு பாறைக்குள்ளே அந்த சக்தியெல்லாம் மறைச்சி வச்சுட்டான்ப்பா அப்படி சொல்லி ஜங்குக் அவங்க அப்பா பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். ஏஞ்சல்ஸால் அவ்வளோலாம் கோவப்பட முடியாது இல்லையா? இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு ஜிம்ஸியை. ஆனால் டெவில் சைடு பார்த்திங்கன்னா எல்லாருமே விட்டா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கவங்களே ஏதாவது பண்ணிவிடுவாங்க போல், அந்தளவுக்கு கோவத்தில் இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், அப்பா அதுக்கப்புறம் ஒன்று சொல்லணும்ப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் தயங்குறான். இப்போ அவங்க அப்பா பார்த்துட்டு, இன்னும் என்ன சொல்ல போகிற? நீயும் டெவிலில் யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்ல போறியா? ஆமாப்பா அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறான். ஜங்குக் திரும்பி அப்படியே ஜிமினை தான் பார்க்குறான். என்னடா இவன் நம்மக்கிட்ட என்ன சொல்கிறது, நம்மக்கிட்ட பேசுகிறப்போ ஒரு மாதிரி பேசுகிறான், அவங்க அப்பா கிட்ட போய் டக்குன்னு சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஆமாப்பா, நான் டெவிலில் ஒரு பையனை லவ் பண்ணுறேன். என்ன சொல்கிற ஜிமின்? உனக்கும் உங்கள் அக்காவுக்கு புத்தி ஏதாவது கெட்டு போயிடுச்சா என்ன? இல்லைப்பா, அப்படி எதுவும் ஆகலை. அக்கா ஆசைப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது அக்கா வயிற்றுல குழந்த இருக்குப்பா. என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அவங்க அக்காவை காமிக்கிறான் திருப்பி. ஸோ இப்போ தான் அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ அவள் கன்சீவாக இருக்கா அப்படி சொல்லிட்டு இதை ஜெகேயோட அப்பாவும் பார்த்துட்ருக்காரு. இங்கே பாரு ஜங்குக், நடந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலே என்னால் எதையும் ஏற்றுக்க முடியாது. சரியா? உன் அண்ணனை கூட்டிகிட்டு வா, அந்த பொண்ணும் கூட்டிகிட்டு வா. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அந்த பொண்ணை நம்ம கூட இருக்கட்டும். வாரிசு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணை எங்கே விடணுமோ அங்கே விட சொல்லு. இதுக்கு யாராவது தடையாக வந்தீங்க, இங்கே என்ன நடக்கும், இந்த இடம் எப்படி ஆகுன்றதே தெரியாது. இங்கே என்ன நடக்கும்னே தெரியாது ஜங்குக். போ, கூட்டிகிட்டு வா. இல்லைனா இந்த பூமியை ரெண்டாகிற வரைக்கும் இங்கே சண்டை நடந்துட்டுருக்கோம் அப்படி சொல்லி அவங்க அப்பா ஒரு மாதிரி சொல்கிறாரு. ஜங்குக்கா கோபமாக வருது. அப்பா, அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட பேசணும்ப்பா. என்ன பேச போகிறப்பா? என்ன நினச்சிட்ருக்கீங்க? இந்த உலகமே உங்கள் கீழே இருக்குண்ணா. ஜங்குக், ஒரு நிமிஷம் இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜங்குக் அப்படி போய் அவங்க அப்பா முன்னாடி தைரியமாக நின்றுட்டு, என்னப்பா என்ன, டெவில்ஸ் தான் இங்கே எல்லாமே, டெவில்ஸ் மட்டும்தான் இங்கே கிங்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போகிறீங்களா? ஆனால் நமக்கும் ஒரு கார்டன் ஒருத்தவங்க இருக்காங்க தெரியும்ல, காமனா. அவங்களுக்கு அடுத்து தான் நம்மன்றது தெரியுமா தெரியாதா? சரிப்பா, நம்ம டெவில்ஸ் தான். நமக்கு இருக்கிற பவர் மாதிரியே ஏஞ்சல்ஸுக்கும் இருக்குது. ஸோ அவங்க சொல்லிக்கலாம்ல, நான் தான் இந்த வேர்ல்டோட கிங்கு, இந்த வேர்ல்டோட குயின்னு அப்படி இப்படின்னு அவங்க சொல்லிக்கலாமேப்பா. அவங்க யாரும் சொல்லலையே, நம்ம மட்டும் ஏன் அப்படி சொல்லணும்? ஜங்குக், என்ன ஆச்சு உனக்கு? பா, இப்போ இன்னொன்று சொல்கிறேன். நான் ஜிமினை லவ் பண்ணுறேன். ஜிமின் ஒரு ஏஞ்சல், தெரிஞ்சுதான் லவ் பண்ணுறேன். நான் திருந்தணும்னு நினைக்கிறேன். என்னை யாரும் திருத்தணும்னு நினைக்கல, நானாக தான் திருந்தணும்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணுறது தப்புப்பா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஓகேப்பா, இந்த வேர்ல்டே நமக்கு தானே வச்சுக்கோங்களேன். வேர்ல்டில் இருக்கவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஓகே. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கவங்க எல்லோரும் அழியணும்னு ஆசைப்பட்டா அப்போ இங்கே யாருமே இருக்க மாட்டாங்கப்பா. நம்ம வெறும் மரத்தையும் செடி கொடி இதை மட்டும்தான்ப்பா பார்ப்போம். சரிப்பா, நமக்கு பவர் இருக்குதான்,
இல்லைன்னுல. தப்பு பண்ணுறாங்கல்ல இந்த மக்களாக இருக்கவங்க, தனக்குள்ளேயே ஒரு பகையை வளர்த்து அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு குத்திக்கிட்டு சாகுறாங்கப்பா. சரி, ஒருத்தனை கொல்றவன் தப்பு பண்ணுறான், அவனை அழிச்சா நம்ம நல்லது பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஆனால் நம்ம அதை பண்ண மாட்டோமே, நல்லவங்கள தான் எடுத்துக்கிறோம், நல்லது பண்ணால் எடுத்துக்கிறோம். சரிப்பா, இந்த ஏஞ்சல்ஸ் நமக்கு என்ன துரோகம் பண்ணாங்க சொல்லுங்கள்? அவங்களுக்கும் நமக்கும் என்ன பரம்பரை பகை இருக்குது சொல்லுங்கப்பா? பகையா அப்படி சொல்லி ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு. இந்த பக்கம் ஜிமின் தான், அப்பா ஜங்குக் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஜிமின், என்ன பேச வர? இப்போ என்ன சொல்லணும்னு நீங்கள் இப்போ ஆசைப்பட்டுட்ருக்கீங்க? அப்பா, நம்ம ஏஞ்சல்ஸ்ப்பா, உங்களால் இப்போ அக்கா மேலே கோபம் கூட பட முடியல. என்னாலையும் அக்காவால் மட்டும் எப்படிப்பா லவ் பண்ணுற பசங்க மேலே கோவப்பட முடியும்? ஆமாப்பா, நான் ஜங்குக்கை லவ் பண்ணுறேன். அவன் ஒரு டெவில் தான், ஆனால் அவனோட ஹார்ட்டு ஃபியோர்ப்பா. அவன் எவ்வளோ நல்லவன் தெரியுமா? நீங்கள் வர்றது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் டெவில் இதுதான் பெஸ்ட்டு, அவன் தான் அந்த இது கிங்காக போகிறான்ற மாதிரி பேசினான். ஆனால் எப்போ டயாங் மாமாவையும் அக்காவையும் பார்த்தானோ அடுத்த நிமிஷம் அவன் டோட்டலாக மாறிட்டான்ப்பா. அவன் சக்தியை விட்டு வரவான்னு சொல்லிட்டு இருக்கான்ப்பா. அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஏஞ்சல்ஸ் எல்லாருமே அப்படி ஜிமினை தான் பார்த்துட்ருக்காங்க. இந்த பக்கம் இதை கேட்டோன்னே ஜங்குக்கோட அப்பா தான், ஜங்குக் என்னது உன் சக்தியும் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறியா? ஆமாப்பா, நீங்கள் ஒத்துக்கலன்னு வைங்களேன், என் சக்தியை எனக்கு வேணான்னு நான் கொடுத்துருவேன். யோசிப்பா, நான் தான் சொல்கிறேன்ல, இந்த வேர்ல்டில் எல்லாருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது சரிங்களா? மனுஷனுக்குள்ளேயும் சக்தி இருக்குது, அதுதான் அவங்களோட மூளை. நமக்கும் இருக்குதா இல்லைன்னு நான் சொல்லலை, ஆனால் நமக்கு அதை விட பயங்கரமான சக்தி இருக்குது. நம்மளால் கெட்டதை அழிக்க முடியும், நமக்கு தேவைப்பட்ட நல்ல விஷயங்களை செய்ய முடியும், அந்த மாதிரி சக்தி இருக்குது. பட் அவங்களுக்கு அப்படி தெரியாது. முன்னாடி என்ன நடக்க போகுது, இனி என்ன நடக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதுப்பா. ஆனால் நமக்கு தெரியும்ப்பா. அதை வச்சு நல்லது பண்ணலாம்லப்பா. இப்போ ஒருத்தவன் கொல்ல போகிறான் அப்படின்னா, கொல்ல போகிறவன் கெட்டவன், சாக போகிறவன் நல்லவன். ஒருத்தவன் கொல்ல போகிறான் இல்லையா, அவனை நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அதனால் அந்த கடவுளுக்கு கூட நம்ம மேலே இன்னும் ஒரு இது வரும் இல்லைப்பா, இதை விட பல மடங்கு சக்தி நமக்கு வரும் இல்லைப்பா. நம்ம கொடுக்குற நம்பிக்கை தானேப்பா எல்லாமே. அப்போ தான் தெரியும் தப்பு பண்ணால் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு. நரகம் சொர்க்கம்னு சொல்லி நிறைய இருக்குப்பா. சொர்க்கத்தில் போனால் ஏஞ்சல்ஸை பார்க்கலாம், நரகத்தில் இருந்தால் நம்மளை பார்க்கலாம். எதுக்குப்பா சொர்க்கம் நரகம்னு பிரித்து வச்சுருக்காங்க சொல்லுங்கள்? டெவில்ஸ் என்ன நரகத்தில் இருக்கவங்க எல்லோரும் பழி வாங்குறதுக்கா? சொர்க்கத்தில் கொஞ்சம் பேர் தான்ப்பா இருப்பாங்க, நரகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. தப்பு பண்ணுறவங்கள இப்போவே சரி பண்ணிட்டா நம்மளோட நரகத்துக்கு அவ்வளோ பேர் வரமாட்டாங்கப்பா. நல்லது பண்ணுறவங்க இருக்கிற வரைக்கும் கெட்டது பண்ணுறவங்க ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. கெட்டது பண்ணுறவங்கள அழிச்சிட்டோம் அப்படின்னா கெட்டவங்க கூட நல்லவங்களாக மாறிடுவாங்கப்பா. இங்கே பாருங்கப்பா, நமக்கு சக்தியை கொடுத்து நம்மளை ஒரு டெவிலாக படைக்கிறப்ப எந்த கடவுளுமே நீ போய் எல்லாரையும் கொல்லலாம், ஏஞ்சல்ஸை கொல்லலாம் அப்படி இப்படின்னு சொல்லலை. இல்லை, நம்மளை உருவாக்கும்போது உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தான் எதிரின்னு சொல்லி யாருமே சொல்லலை இல்லைப்பா. அதானப்பா உண்மை. இதோ இதுக்கு முன்னாடி தாத்தா இருந்தார் டெவிலுக்கு கிங்காக, அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா, அப்புறம் நீங்கள், அதுக்கப்புறம் நான் இல்லைன்னா டயங்கண்ணா இருந்திருப்பான். பரம்பரையாக நம்ம ராஜாவாக இருந்தால் மட்டும் போதாதில்லப்பா, ஒரு விஷயமாவது நம்ம மாற்றணும். என்ன சொல்ல வர ஜங்குக்? அப்பா, நம்ம தப்பு பண்ணுறோம், திருந்தலான்னு சொல்கிறேன். நான் நம்ம சக்தியை விட்டுருவோம், யாரையும் எதுவும் பண்ண வேணாம், அமைதியாக ஒதுங்கி போயிடலாம் அப்படிலாம் சொல்ல. அதோ அங்கே இருக்காங்களே ஏஞ்சல்ஸ், அவங்க நல்லது பண்ணட்டும், நல்லவங்களை காப்பாற்றட்டும், நல்லவங்களுக்கு ஏதாவது தப்பான வழியில் போகிறவங்கள திருத்த செய்யட்டும். ஆனால் நம்ம தப்பு பண்ணுறவங்களோ இல்லை யாராவது ஒரு ஆளை கொன்னா கூட அவங்கள நம்ம பழி வாங்கலாம்ப்பா, அதுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா துடிக்க துடிக்க ஒரு ஆளை கொண்டு இருக்காங்க, ஒரு விஷயத்தை அவங்க இது பண்ணியிருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு நம்ம பனிஷ் பண்ணலாம்ப்பா. ஸோ அதனால் தப்பு இல்லை. ஆனால் ஒரு நல்லவங்களை நம்ம அழிச்சாலும் தப்புப்பா. நம்ம பண்ணுறது தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே கோர்ட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல நீதிக்காக ஒரு நீதி தாயோட கண்ணில் ஒரு கருப்பு துணி கட்டியிருக்காங்க, தெரியும் இல்லைப்பா? அதில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, தப்பு பண்ணவங்க கண்டிப்பாக தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும்.
தப்பு பண்ணாதவங்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடாது. அதுதான்ப்பா அங்கே இருக்கிற சட்டம். அப்போ நமக்கும் இருக்கணும் இல்லைப்பா, தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைச்சி தான் ஆகணும். தப்பு பண்ணாதவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கக்கூடாதுப்பா. ப்ளீஸ்ப்பா திருந்தலாம். எனக்காக எனக்கு இந்த ராஜ்யம் எதுவுமே வேணாம்ப்பா. இல்லை இவ்வளோ சொல்லியும் எனக்கு அதுதான் முக்கியம், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா என்னோடய சக்தியை இப்போவே உங்கள் முன்னாடியே எடுத்துடுறேன்ப்பா. எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், அந்த ராஜ பதவியும் எனக்கு வேணாம். நீங்களே டெவில்ஸ்க்கு கிங்காக இருங்க அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டயாங் தான், அப்பா அவன் சொன்னது உங்களுக்கு புரியுதா? எனக்கு புரியுதுப்பா, இவ்வளோ வருஷம் நம்மளோட டெவில்ஸ் வேர்ல்டை நீங்கள் எப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னு. ஆனால் யோசிச்சு பார்த்தீங்களாப்பா, நம்மளால் அந்த ஏஞ்சலோட குடும்பத்தில், அந்த ஏஞ்சல்ஸ் குடும்பத்தில் எவ்வளோ பேர் டெட்டானாங்கன்ட்டு. ஆனால் ஏஞ்சல்ஸ் ஏதாவது நமக்கு ஆப்போசிட்டாக ஏதாவது பண்ணாங்களா? இல்லைப்பா. அவங்க பண்ணால் எப்படி வேணால் பண்ணலாம்ப்பா. ஏன்னா அவங்களோட ஹார்ட் எல்லாமே அவ்வளோ ஃபியூர். அவங்க நினச்சிருந்தா நம்மளை ஒரு நொடியில் அழிச்சிருக்கலாம். யாருக்கும் தெரியாத அளவுக்கு கூட நம்ம டெவில் வேர்ல்டையே அழிச்சிருப்பாங்கப்பா. ஆனால் அவங்க பண்ணலைப்பா. நமக்கு அப்போவுமே மன்னிப்புன்ற ஒரு பேரில் நம்ம எல்லாரையும் விட்டுட்டாங்க. நான் நம்ம அவங்கள மன்னிக்கலாம் அப்படிலாம் சொல்லலைப்பா. பகைன்றது ஒன்று வேணான்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நமக்கும் இங்கே இருக்க மக்களுக்கும் என்னப்பா வேறுபாடு இருக்குது சொல்லுங்கள்? நம்ம தான்ப்பா இங்கே கீழே, நமக்கு கீழே இருக்க இந்த மக்கள் எல்லாருக்குமே நல்லதையும் கெட்டதையும் இது பண்ணணும். ப்ளீஸ்ப்பா, இவ்வளோ சொன்னதுக்கப்புறமும் புரிஞ்சுக்காமல் இருக்காதீங்க அப்படி சொல்லி இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின், பார்த்தீங்களாப்பா அவங்க 2 பேர் எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு? வேணாம்ப்பா, நீங்களும் சரி ஜிமின், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இது வரைக்கும் அவங்கள எங்களோட எதிரியாக பார்த்ததில்ல. ஆமாம், எனிமீஸ் தான். யார் கேட்டாலுமே டெவில் இஸ் மை எனிமீஸ் அப்படி சொல்லி தான் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்க யாருமே அவ்வளோ கொடூரமானவங்க நான் சொன்னதே இல்லை. அவங்க அழிப்பாங்க தான். நம்ம பாதி பேர் இறந்துருக்கோம் தான். போர் நடக்கிறப்ப நம்மளும் அவங்களோட ஃபேமிலியில் பாதி பேர் கொன்று இருக்கோம் தான். ஏன்னா நம்மளோட சக்தி அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆனால் அதை பண்ணிவிட்டு நாங்கள் எவ்வளோ போய் வருத்தப்பட்டோன்னு எங்களுக்கு தானே தெரியும். இப்போவும் சொல்கிறேன், எங்களுக்கு உங்கள் மேலே எந்த கோவமும் இல்லை. நீங்களும் நல்லது செய்யுங்க. கெட்டவங்களை நீங்கள் அழிக்கிறதும் நல்லது தானே. அந்த விஷயத்தில் நாங்கள் உங்களை தடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு நல்லவங்களையும் நீங்கள் பனிஷ் பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா அப்படியே ஜேகேவோட அப்பா கிட்ட வரைக்கும் நடந்து போகிறாங்க. சரி, நடந்து போயிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கோட அப்பா அப்படியே ஜிமினோட அப்பாவை பார்த்துட்டு, சரி ஜங்குக், டயாங், இப்போ நீங்கள் சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது. சரி, உங்கள் எல்லோரும் முன்னாடியே நான் இப்போ வாக்கு கொடுக்குறேன். டெவில்ஸ் வேர்ல்டுக்கும் சரி, ஏஞ்சல்ஸ் வேர்ல்டுக்கும் சரி, இதுக்கப்புறம் டெவில்ஸ் எந்த ஒரு நல்ல மக்களையோ இல்லை நல்ல ஏஞ்சல்ஸையோ நாங்கள் ஹர்ட் பண்ண மாட்டோம், காயப்படுத்த மாட்டோம், யாரையும் கொல்ல மாட்டோம். ஆனால் தப்பு பண்ணுற எந்த ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் வேரோடு அழிச்சிருவோம், சரிங்களா? நல்லவங்க மேலே எங்கள் கை படாது அப்படி சொல்லிட்டு நம்மளோட ஜேகேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிமினோட அப்பா சிரிச்சிட்டு அப்படி திரும்புகிறாங்க. இப்போ ஜங்குக் தான், மாமா ஒரு நிமிஷம் அப்படின்றான். இப்போ ஜிமினோட அப்பா திரும்பிட்டு, அப்பா, மாமா யார் மாமா அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கேட்குறாரு. ஜங்குக், அது நான் ஜிமினை லவ் பண்ணுறேன் மாமா, எனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றீங்களா ப்ளீஸ் அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ ஜங்குக்கோட அப்பா, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? பா, டயாங் மேரேஜே பண்ணி இப்போ ஒரு அப்பாவாக ஆக போகிறான்ப்பா. நான் இப்போ தான்ப்பா லவ் பண்ணி அவங்ககிட்ட லவ்வையே சொல்லியிருக்கேன். ப்ளீஸ்ப்பா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படி கேட்டுட்ருக்கான். இப்போ ஜங்குக்கோட அப்பா சிரிச்சிட்டு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நீ ஏஞ்சல்ஸ் வேர்ல்டில் இருக்க கிங் கிட்ட தான் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட அப்பா அப்படி நிற்கிறாரு. எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜிமினுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு ஜிமினோட அப்பா சொல்கிறாரு. இப்போ ஜிமின் தான், அப்பா எனக்கு டபுள் ஓகே அப்படி சொல்கிறான். இப்போ பார்த்தா நம்ம
யார் நம்ம ஒஹேன் தான் ஃபர்ஸ்ட்டாக வந்துட்டு ஜிமின் இதெல்லாம் டூ மச். நீ என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஃப்ரெண்டாக நினைக்கிறவங்கள தான் லவ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவன் எனக்கு ஃப்ரெண்டே இல்லையே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்கக் ஓடி வந்து ஜிமினை டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, இதுக்கப்புறம் இவன் என்னோட ப்ராப்பர்ட்டி, ஸோ அதனால் யாருமே அவனை டச் பண்ணக்கூடாது, நான் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா வந்து நிற்கிறாங்க. ஜங்குக்கு என்ன சொல்கிறதுனே தெரில, மெதுவாக கையெடுக்கிறாரு. வேணாம், என் பையனை நல்லா பார்த்துக்கோ, இப்போ எப்படி டைட்டாக அவனை ஹக் பண்ணியும் அந்த மாதிரி அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வேர்ல்டுக்கு அவங்கவுங்க பிளேஸ்க்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே இந்த 4 பேர் மட்டும், ஜேகே, அப்புறம் வந்து டயாங், அப்புறம் ஜிமின், ஜிம்சி, இவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஸோ வேறு யாருமே இல்லை. இப்போ ஜிமின் தான். ஜங்குக், சொல்லு ஜிமின், நம்ம நம்ம வெளியே போகலாமா? வெளியே வா. எங்கே? எங்கேயாவது? சரி வா போகலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் ஜிமினை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ டயாங் தான், டேய் எங்கடா போகிறீங்க தனியாக விட்டுட்டு? இவ்வளோ நாள் தனியாக இருந்தவங்களுக்கு தனியாக இருக்க பயமா என்ன? அப்புறம் அண்ணி, இப்போ தான் எல்லாருக்கும் ஓகேவாயிடுச்சு. நீங்களும் அண்ணாவும் அவங்களோட பவரை உங்ககிட்ட கொண்டு வந்துடுங்க. அப்பப்போ அண்ணாக்கு என்னோடய வீட்டுக்கு வர குட்டி பாப்பாவை பார்க்கணுன்னு தோணும் இல்லையா? ஸோ அதனால தான். சரி ஜங்குக், நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா. ஐயோ அண்ணி, தேங்க்யூ அண்ணி அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த பக்கம் டயாங் தான், என்ன சொல்கிற நீ? அது வேணான்னு நான் தான். பரவாயில்ல, இனிமேல் நீங்கள் நல்லது தானே பண்ண போகிறீங்க, அதனால் அவங்களோட சக்தியை நீங்கள் திரும்ப எடுத்துக்கோங்க. அப்போ உன்னோட சக்தி நானும் எடுத்துக்கிறேன், ஓகேவா? ஓகே. பாப்பா நல்லா தான் இருப்பான், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது அவன்லாம் கிக் பண்ணுறதுக்கு. இப்போ தான் குட்டி ஒன்றா இருக்கான், பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அச்சோ டயாங். ஆமாம் ஜிம்சி, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுச்சு. ஆனால் ஜிமினுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும், இத்தனை நாள் நான் அதை பார்க்கல. இப்போ பார்த்த உடனே டயாங், இல்லை என்ன சொல்கிறதுன்னு தெரில, ரொம்ப வெயிட் பண்ணுறேன். பிரின்ஸோ பிரின்சஸோ நான் ஃபாஸ்ட்டாக பார்க்கணும். அப்படியா? அப்போ நான் எனக்கு எப்போவுமே குயின் தான் அப்படி சொல்லிட்டு டயாங் ஜிம்சி அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஐ மீன் ஹிப்பில் படாத மாதிரி ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ ஜிம்சி, போதும் போதும், இவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணால் எனக்கு மூச்சு விட முடியாது, ஓ சாரி அப்படி சொல்லிட்டு டயாங் அப்படியே தள்ளி வந்துட்டு ஜிம்சியோட மடியில் படுத்துட்டு அப்படியே அந்த வயிற்றுல இருக்க பாப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஓகேடா அப்படி நம்ம இந்த பக்கம் பார்க்கலாம். இப்போ ஜிகுக் 2 பேரும் தான் இப்போ ஒரு இடத்துலேருந்து பறந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் செம்ம அழகாக இருக்குது. ஒரு பக்கம் அருவி, ஒரு பக்கம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ், இன்னொரு பக்கம் ஃபுல்லாக அந்த பழம்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம், அப்புறம் நிறைய மலை, அது இதுன்னு சொல்லிட்டு வானவில், அது இதுன்னு செம்ம அழகாக இருக்குது. பார்க்கவே இந்த கார்ட்டூன்ஸ்லலாம் காட்டுவாங்கல்ல டிஃப்ரெண்ட்டான வேர்ல்டு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் தான், ஜங்குக் இது என்னது? நான் உருவாக்கின இடம். என்ன ஜங்குக் சொல்கிற? ஆமாம், நான் உருவாக்கின இடம். எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைகிறப்ப நான் இங்கே தான் வந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது ஜங்குக். ரியலி நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அங்கே இங்கே ஓடிட்டுருக்கான். செம்ம ஆட்டம், ஜிமினால் நிற்கவே முடியல, செம்மையாக ஆட்டம் போட்டுட்ருக்கான். அந்த வானவில்லாம் இருக்கும் இல்லையா, அது மாதிரிலாம் போய் உட்காந்துட்ருக்கான். ஜங்குக் பார்த்துட்டு, போதும் போதும் கீழே இறங்கு. கீழே இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணி, ஐ மீன் அந்த அருவி போதும் இல்லையா, அந்த அருவியில் விழுந்துட்டு செம்மையாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்ருக்கான். ஜங்குக்கு ஜிமினை ஐ மீன் தண்ணியில் ஃபுல்லாக நனைஞ்சதுக்கப்புறம் ட்ரெஸ்லாம் அப்படியே உடம்போட ஒட்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஜங்குக்கால் அவனை கண்ட்ரோலே பண்ண முடியல. இப்போ ஜங்குக் தான் அப்படி பார்த்துட்ருக்காரு. ஜங்குக் பார்க்குற அந்த பார்வையிலே ஜிமினை என்ன சொல்கிறது, அப்படியே கடிச்சு சாப்பிட்ருவார் போல், அந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு. அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஜங்குக்கோட ரொமான்டிக் லுக்கு, அந்த லுக்கில் மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த லுக்கில் பார்த்துட்ருக்காரு நம்ம ஜிமினை. அப்படியே தண்ணியில் ஆட்டம் போட்டு, ஜங்குக் என்ன பண்ணிகிட்ருக்க? நானும் வரலாமா? புரியல. ஜிமின், நானும் ஜாயின் பண்ணிக்கலாமா? ஜாயினா? எதுக்கு? உன் கூட தண்ணியில் ஆட்டம் போட.
அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு, ஜிமின் அப்படி ஜங்குக்கே பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா ஜங்குக்கோட அந்த லுக் அப்படி இருக்குது. ஜிமினால் நோ சொல்லவே முடியல. அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. ஜங்குக் சொல்லவா வேணும். அப்படியே போய் ஷர்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணி தூக்கி கீழே போட்டு அந்த ஃபேண்டோடையும் போகிறாரு. போய் தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. ஐ மீன் ஜம்ப் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜம்ப் பண்ணிட்டாரு. ஜமீன் எங்கே ஜம்ப் பண்ணணும், இன்னும் ஆளையே காணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஜமீனுக்கு பின்னாடி பேக் சைடு வந்து ஜமீன் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. ஜமீன், ஜங்குக் என்ன பண்ணுறீங்க? தண்ணியில் ஆட்டம் போட தானே வரேன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தண்ணியில் ஆட்டம் போடுறப்ப ஹக் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? அப்படி சொல்லி அப்படியே ஜிமினை அவர் பக்கம் பார்க்குற மாதிரி திருப்பிடுறாரு. ஜிமின் அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல 2 ஹேண்டையும் வச்சுட்டு, ஜங்குக் என்ன இதெல்லாம், இங்கே யாராவது வருவாங்க, இது நான் உருவாக்கின வேர்ல்டு, எனக்கும் எனக்கு வரப்போகிற ஃப்யூச்சருக்கும் அது நீதான் முடிவாயிடுச்சு. ஸோ அதனால் இங்கே யாராலையும் வர முடியாது. அப்புறம் இப்படி ஒரு இடம் இருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. உனக்கே இப்போ தான் தெரியுதுன்னா அப்போ பார்த்திக்க. ஜங்குக்கு எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவான்லாம் இல்லை, நிறைய விஷயம் யாருக்கும் சொல்லாமல் கூட வச்சுருப்பான். அப்படியா? சரி, எனக்கு தெரியாமல் எவ்வளோ விஷயம் வச்சுருக்க? அது நிறைய இருக்குது. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு விஷயம் மறைச்சேனே, அதை சொல்லவா? சொல்லு, என்ன விஷயம்? என்ன அப்படியே அப்படியே கடிச்சு, என்னது அப்பெல்லாம் இல்லை, கடிச்சலாம் இல்லை, உனக்கு முத்தம் கொடுத்தே அது சொன்னால் நல்லா இருக்காது, செஞ்சு காட்டவா? அப்படி சொல்லி நம்ம ஜங்குக்கு அப்படி கிஸ் பண்ண கிட்ட போகிறான். ஜிமின் விடுவாரா? அவர் எப்படிப்பட்ட ஆள்? ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு அவர் தண்ணிக்குள்ளே போயிடுறாரு. ஜங்குக்கு அப்படி தேடுறான். ஜிமின், இந்த ஜங்கு கிட்ட தேவையில்லாத ஆட்டம் வேணாம், ஜங்குக்கு ஒன்று ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்திட்டுருக்காரு. ஜிமின் வெளியே வர மாதிரி இல்லை. சரி, ஜங்குக்கு அப்படி தண்ணிக்குள்ளே மூழ்கி தேடிட்டுருக்காரு. அதுக்குள்ளே ஜிமின் அப்படியே இந்த பக்கம் வந்து அந்த அருவி வரும் இல்லையா மேலேருந்து, ஸோ அந்த பக்கம் வந்து நிற்கிறாரு. அவர் நிற்கிறாரு. இப்போ ஜங்குக்கு தான் அங்கே எங்கே தேடிட்டுருக்காங்க. ஜிமின் இங்கே தேடு, உனக்கு முத்தம் வேணுமா? முத்தம் விட்டா நீ என்னென்ன பண்ணலான்னு நினச்சிட்ருக்கல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா என்ன? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது கேடி, என்னை அப்படியே எடுத்துக்கலாம் தானே நினைக்கிற? என்னது கடிச்சு? நீ மனசில் நினச்சா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, நான் ஏஞ்சல். ஸோ நீ என்ன நினச்சாலும் எனக்கு புரியும். உன்னோட பார்வை இருக்கே, மயங்கிடுவோம் போல், அந்த கண்ணை பார்க்கக்கூடாதுப்பா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு தேடுறதே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜங்குக்கு வெளியே வந்து, அதாவது ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் தான் இருப்பார், தேடுறாரு. ஜிமின் எங்கே இருக்க நீ? என் கையில் நீ மாட்டின, அப்புறம் அவ்வளோதான். அப்படியா? மாட்டினா என்ன பண்ணுவ? அப்படி சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஜங்குக்கு அப்படி திரும்பி பார்த்துட்டு, ஹொய் என்ன இதெல்லாம், என்ன இதெல்லாம்? ஜிமின் கிட்ட வந்துரு, அப்புறம் நானாக கிட்ட வந்தேன் அப்புறம் ஏதாவது ஆகிடும். நீ ஏதாவது பண்ணணும் தானே கிட்ட வர, அதனால் கிட்ட வந்தாலும் நீ பண்ணுவ, நான் கிட்ட வராமல் விட்டாலும் பண்ணுவேன். நான் வரமாட்டேன். வேணும்னா நீ என்னை பிடிச்சிக்கோ. ஜிமின், நான் உன்னை பிடிச்சிருவேன், அங்கேயே இரு. பிடிச்சிருவேன்ற, இங்கே இருன்ற. நான் இங்கே இருந்தால் நீ ஈஸியாக பிடிப்பியே, நான் போய் மறைஞ்சிக்கிறேன், நீ கண்டுபிடி அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படி போய் ஒரு இடத்துல போய் மறைஞ்சிடுறாரு. ஜங்கு தேடிட்டுருக்காரு அந்த தண்ணியிலேயே தான். இப்போ ஜிமின் தான், எனக்கு தெரியும் அதனால் அவ்வளோ சீக்கிரத்தில் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதுன்னு அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே அந்த இடத்த பார்க்குறாரு. அதாவது அந்த அருவி கொட்டிச்சு இல்லையா, அதுக்கு பேக் சைடில் இருக்க ஒரு வழி இருக்கும்ல உள்ள, அந்த வழியாக தான் உள்ளே போயிருப்பாரு. பார்த்தா அது உள்ள அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அதெல்லாம் பார்த்துட்ருக்காரு. பார்க்கவே இந்த கண்ணாடிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. பட் அது எதுவுமே கண்ணாடி இல்லை, இந்த கூலிங்காக இருக்கும் இல்லையா ஐஸ், இது அந்த மாதிரி ஜெல்னஸால் உருவாகுனது. ஸோ அது எல்லாமே எப்படின்னா டிஃப்ரெண்ட் பொருள் எல்லாமே அதுவே வந்து இதுவான மாதிரி இருக்கும். ஜிமின் உள்ளே போனோடனே அங்கங்கே அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில், இந்த வானவில் கலர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கலர்ஸில் வந்துடுது, ரெயின்போ கலர் மாதிரி. ஸோ அங்கே வந்து ஜிமின் பார்த்துட்ருக்கான். வாவ் செம்மையாக இருக்குது
அப்படி சொல்லி ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அவரே மெய் மறந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக் பாவம் இங்கே அப்படி தேடிட்டு இருக்காரு. ஜிமின் அப்படியே ஒவ்வொன்றா போய் பார்க்குறான். ஸோ ஒரு டோரை போய் அந்த இதுலேயே கலர்ஸ்லேயே போய் ஒரு கலரை போய் டச் பண்ணுறாரு, எல்லோ கலரில் இருக்க கலரை. ஸோ டச் பண்ணோன்னா அது ஓப்பன் ஆகுது. இப்போ ஜிமின் தான், என்ன இது ஓப்பன் ஆகுது, சரி ஓகே இது உள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம், ஜங்குக் நம்மளை கண்டுபிடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அந்த எல்லோ கலரில் போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்போ ஜிமின் தான் பார்க்கலாம் அந்த கேடி என்னை எப்படி கண்டுபிடிக்கிறான்னு. என்னை கண்டுபிடிக்க முடியுமா நான் அவ்வளோ சீக்கிரத்தில்? ஜிமின் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க மாட்டான், ஜங்குக் உனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக அங்கே ஒளிஞ்சிட்ருக்காரு. இந்த பக்கம் ஜங்குக், ஜிமின் எங்கடா இருக்க அப்படி சொல்லிட்டு டக்குன்னு திரும்பிட்டு, ஆமாம்ல இது உள்ள நம்ம ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணோமே அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவருக்கு அந்த சக்தி இருக்கும் இல்லையா, டக்குன்னு அந்த ரூம் உள்ள வந்துடுறாரு. பார்த்தா யாருமே இல்லை. என்ன ஜிமினை காணும், ஜிமின் ஏய் ஜிமின் அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போதான் ஜங்குக்கு ஹிண்ட் ஆகுது, ஓகே இந்த இதில் ஏதோ ஒரு கண்ணாடிக்குள்ளே தான் போயிருக்கணும், ஏதாவது ஒரு கலருக்குள்ளே தான் போயிருக்கணும்னு ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. எந்த கலருக்குடா இவன் போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒவ்வொன்றா நோட் பண்ணுறாரு, எந்த கலர் போயிருப்பான் எந்த கலர் போயிருப்பான்னு அப்படி ஒவ்வொரு டோரும் ஓப்பன் பண்ணுறாரு. ஜிமினுக்கு அல்லே இல்லை, போச்சு அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஜங்குக்கு நம்மளை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறப்ப இப்போ அந்த எல்லோவுக்கு மேலே ஒரு ரவுண்டாக இருக்குது, அதை ஓப்பன் பண்ணால் மேலே, அதாவது அந்த அருவிக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான், பா நமக்குன்னே எல்லாமே நடக்குது போல் அப்படி சொல்லி அதை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறாரு. இப்போ ஜங்குக் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி எல்லாவும் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா யாருமே இல்லை. பட் ஆனால் ஒரு க்ளவ் மாதிரி கிடைக்குது. ஜிமின் அவ்வளோ ஈரத்தோடு இருந்திருப்பார் இல்லையா, அவர் அங்கே நின்ன இடத்துல அப்படி ஈரமாக இருக்கும். ஸோ ஜங்குக் கண்டுபிடிச்சிட்டாரு ஜிமின் இங்கேருந்து இந்த வழியாக தான் வெளியே போயிருக்கான்னு. ஸோ ரிட்டன் வந்து ஜங்குக் மேலே வரான். ஜிமின் ரிட்டன் கீழே வந்து ரிட்டன் அதே மாதிரி வேற ஒரு ரூம் வழியாக போய் ரிட்டன் மேலே வருது. ஜங்குக் கீழே வருது, ஜிமின் மேலே போகிறது. இதே மாதிரி மாற்றி 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 2 பேரும் பண்ணி 2 பேருக்கும் ரொம்ப களைப்பாயிடுச்சு. ஜங்குக்கு ஒரு டோர் ஓப்பன் பண்ணாமலே அப்படியே அங்கே உட்காந்துடுறா. ஜிமின் அந்த டோருக்குள்ளேயே உட்காந்துட்டு முடியல. இந்த ஜிமின் ஐயோ இந்த ஜங்குக்கு என்னையா எப்படி பாடப்படுத்துகிறான், என்னாலையும் முடியலை அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி உட்கார. ஜங்குக்கு அப்படி கோவத்தில், என்கிட்ட இருந்த எனர்ஜி எல்லாம் போயிடுச்சுடா, எல்லாம் உன்னால தான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அந்த டோரில் சாஞ்சிட்டு, அதாவது வேற ஒரு கலரில் அங்கே சாஞ்சிட்ருக்காரு. ஜிமின் அதுக்கு ஆப்போசிட்டில் அதே கதவுக்குள்ளே தான் சாஞ்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான், இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, அவன் இருந்த 7 கலருக்குள்ளேயும் போயிட்டு வந்துட்டான், ரிட்டன் எந்த கலருக்குள்ளே போயிருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு எல்லாத்தையுமே. இப்போ ஜிமின் தான், எப்படியா இருந்தாலும் மாட்டிப்போம், நம்ம போய்ட்டு ரிட்டன் அந்த அருவிலேயே ஆட்டம் போடலாம் அப்படி சொல்லி ஜிமின் வெளியே வந்து அந்த அருவியில் ஆட்டம் போடுறாரு. ஜங்குக் ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி மேலே போயிட்டு, ஏன்னா ஒவ்வொரு ரூம் அந்த ஓப்பன் பண்ணுறதும் மேலே வேறு இடத்துக்கு தான் போகும். ஸோ அதனால் ஒவ்வொரு ரூமாக போயிட்டு கடைசியில் ஜங்குக்கால முடியல, அவனா வெளியே வரட்டும் நான் தேடலைன்ட்டு அது வரைக்கும் நம்மளும் போய் தண்ணியில் ஆட்டம் போடலான்னு வந்தா ஜிமின் அவ்வளோ அழகாக தண்ணியில் ஆட்டப்பட்டுருக்காரு. ஜங்குக் தேடிட்டு இருப்பான், நம்ம இங்கே ஜாலியாக தண்ணியில் விளையாண்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி தண்ணிலாம் அவன் மேலே அடிச்சுட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அவனோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி போடுறான். அவ்வளோதான் ஜங்குக்கு, ஏன்னா ஜிமினோட பேக் சைடில் இருக்கும் இல்லையா அந்த டேட்டூஸ், ஸோ அது வந்து அவ்வளோ இதுவாக பிடிச்சிருக்கு ஜங்குக்கு. ஜங்குக்கு அங்கே வந்து பார்த்துட்டு இருக்கேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறான் ஜிமினுக்கு அந்த டேட்டூ இருக்கிறது. ஸோ ஜங்குக்கு அங்கே வந்து பார்த்துட்டு, பா அவ்வளோ அழகாக இருக்கான், தெரிஞ்ச கிட்ட போனால் மாட்டிப்போம் அப்படி சொல்லிட்டு தண்ணியில் அவ்வளோ அழகாக மெதுவாக நீந்தி போயிட்டுருக்காரு. ஜிமின் ஷர்ட்டெல்லாம் தூக்கி போட்டு அவ்வளோ இதுவாக ஜாலியாக அந்த தண்ணியில் ஆட்டப்பட்டுருக்காரு. அந்த ரூமில் போயிட்டு அப்படியே உடம்புலாம் ஜில்லுன்னு இருக்கு, அது வேறு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்குல்ல வெதுன்னு அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படியே அவன் ஃபேஸ்லலாம் இது பண்ணிவிட்டு அவன் கையிலலாம் தண்ணி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கோட சாய்ஸ் என்றைக்குமே கரெக்டாக தான் இருக்கும், அந்த சாய்ஸ் ஜிமினுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவ்வளோ அழகாக அந்த தண்ணியில் அப்படி குளிச்சிட்ருக்காரு. குளிக்கிறாருன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஆட்டம் போட்டுட்ருக்காரு. இப்போ இங்கே நம்ம ஜங்குக் தான் ரொம்ப கிட்ட வந்துட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி வந்து நிற்கிறாரு. அந்த தண்ணிக்கும் அவர் மேலே அந்த வாட்டர் ட்ராப்புக்கும் ஜிமின் அப்படி பார்த்துட்ருக்காரு ஜங்குக்கை. இப்போ ஜங்குக் தான், என்கிட்ட இருந்து
தப்பிக்க முடியும்னு தப்பு கணக்கு போட்டிய ஜிமின். ஜங்குக் அதுக்குன்னு இப்படி இவ்வளோ கிட்ட வந்து இது கிட்டையா அப்போ இதை என்ன சொல்லுவ அப்படி சொல்லி ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி அவ்வளோ க்ளோஸாக இழுக்கிறாரு. ஜிமின் அப்படி ஜங்குக்கோட நோஸ் டச் பண்ணிகிட்டு இருக்காரு. லிப்ஸ் மட்டும்தான் இன்னும் டச் ஆகலை, அவ்வளோ கிட்ட இருக்கு. இப்போ ஜிமின் தான் ஜங்குக் அப்படி சொல்லி பேசுகிறப்ப நம்ம பேசுகிறப்ப அந்த காற்று போகும் இல்லையா, ஸோ அந்த இதுவெலாம் போய் ஜங்குக்கோட லிப்ஸில் படுது. ஜங்குக்கு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ண முடியாதுன்ற மூச்சு காற்று கூட என்ன கிஸ் பண்ணிகிட்ருக்கு. ஜங்குக் என்ன பேசுகிற? அதுவா, எனக்கு இப்போ அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் கொடுக்க மாட்டேன். அப்படியா? நான் உன்கிட்ட பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டேனே. அது எப்படி கேட்காம இருப்ப? எனக்கு பிடிக்கலன்னா உனக்கும் பிடிக்கக்கூடாது. அப்போ எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிக்கணும்ல? ஆமாம். அப்போ எனக்கு கிஸ் பண்ணுறதுக்கு பிடிச்சிருக்கே, அப்போ உனக்கும் பிடிக்கணும்ல. ஜங்குக் அப்படி சொல்கிறப்ப ஜங்குக் அப்படி போய் ஜிமினோட லிப்ஸில் அப்படி கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் விடும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு அப்படி தள்ளி விட்டு, என்ன ஜங்குக் பண்ணுற? அதுக்கு நீ இப்படியா கொடுப்ப? என் லிப்ஸு வலிக்குது, போ வாங்கிட்டு. எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுமா? வலிக்குதுடா, வீங்கின மாதிரி இருக்கு, இப்படியா இது பண்ணுவ? போடா அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கு திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் ஜங்குக்கு ஜிமின் பண்ணுறதுலாம் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இப்போ ரிட்டன் ஜங்குக்கு வந்து ஜிமினை அப்படியே ஹிப்போடு சேர்த்து பிடிச்சி, ஒய் ஏதாவது பண்ணலாமா? என்ன பேசுகிற ஜங்குக்? உனக்கு என்ன சொல்கிறது? போடா, என்ன நமக்கு மேரேஜ் ஆகலை? ஓ, மேரேஜ் பண்ணா ஓகேவா? அது அப்போ பார்த்துக்கலாம். இன்னும் நமக்கு மேரேஜ் ஆகலை. மேரேஜ் ஆகாத வரைக்கும். ஜங்குக் ஏன் எப்படி பார்க்குற? நானா எப்படி பார்க்குற? இதோ இப்படி பார்க்குறல்ல, அதை தான் கேட்டேன். நான் எப்பயும் போல தானே பார்க்குறேன். இல்லை, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ ஏன் என்னை இப்படி பார்க்குற? ஏன் உனக்கு என்ன ஆகுது? ஜங்குக் எனக்கு எதுவும் ஆகலை, ஆனால் என்ன ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி ஜிமின் திரும்புகிறான். ஜங்குக் ரிட்டன் முன்னாடி வந்து நின்றுட்டு, என்ன ஜிமின்? ஜங்குக் அப்படி பார்க்காத. எப்படிடா பார்க்காதன்ற? நான் நார்மலாக தான் பார்க்குறேன். ஜங்குக் நீ நார்மலாக பார்க்கல ஜங்குக். யார் சொன்னா நார்மலாக பார்க்கலன்னு? சரி, ஓகே, நான் நார்மலாக பார்க்கல. நீ வேணா சொல்லித்தரியா நார்மலாக எப்படி பார்க்கணுன்னு? ஜங்குக் திரும்ப திரும்ப நீ ஏன் அப்படி பார்க்குற? எனக்கு ஏதோ ஒரு மாதிரி பண்ணுது. என்ன பண்ணுது? ஒன்றும் பண்ணல, எனக்கு ஒரு மாதிரி தோணுது. என்ன தோணுது? அது ஒன்றும் இல்லை, விட. நான் எங்கடா பிடிச்சிருக்கேன்? உன் முன்னாடி தான் நிற்கிறேன், உன்னை நான் எதுவும் பண்ணலையே. சரி, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு போகிறான். ரிட்டன் ஜங்குக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, போறியா? என்னை இப்படியே விட்டுட்டா அப்படி சொல்லிட்டு பாவமாக பார்க்குறான் ஜிமின். ஜங்குக் இப்படி பண்ணாத, இப்படி பார்க்காத, இந்த மாதிரிலாம் பேசாத. எனக்கு என்னவோ மாதிரி இருக்கு தெரியுமா? அதான்டா, என்ன மாதிரி இருக்கு? என்ன சொல்லுடா, என்ன? உனக்கு கிஸ் பண்ண போல இருக்கு, அப்போ பண்ணிக்கோ. முடியாது, மேரேஜ்க்கு அப்புறம் தான். ஏன் மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம கிஸ் பண்ணலையா என்ன? ஜங்குக் அமைதியாயிரு, அது வேற, இது வேற, போ நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு ஜிமின் போகலான்னு போகிறான். ஜங்குக் கையை பிடிச்சிட்டு,
அப்போ உன்னோட ஜங்குக்கை இந்த கோலத்தில் இங்கே விட்டுட்டு போறியா? அப்புறம் நீ எப்போ ரிட்டன் வரியோ அது வரைக்கும் ஜங்குக் இதே மாதிரி இதே கோலத்தில் தான் நிற்பான், பார்த்துக்கோ. ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ரெயின் ட்ராப்ஸாக மேலே விழுது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஜங்குக் இதெல்லாம் உன் வேலை தானே? டேய், மழை வர்றது இயற்கை, நான் இப்படிடா பண்ண முடியும்? நீ பண்ணுவடா, இது உன்னோட வேர்ல்டு தானே, நீ தானே இந்த இடத்த உருவாக்குனது நான் தான், ஓனர் நான் தான், மழை எந்த இல்லைப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்ல ஜிமின் சிரிச்சிட்டு, நீ கேடிடா ஏதோ பண்ணிகிட்ருக்க அப்படி சொல்லி ஜிமின் சொல்லிகிட்ருக்கப்ப அந்த ரைட் ட்ராப்ஸ்லாம் ஜங்குக் மேலே நினச்சிட்டு அப்படியே அவனோட பாடியிலேருந்து அப்படியே என்ன சொல்கிறது ஜங்குக்கு மேலேருந்து அப்படி நினச்சிட்டு அவன் பாடியெலாம் போகிறது ஜிமினுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா ஹிப் வரைக்கும் தண்ணி இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே ஜங்குக்கு ட்ரெஸ் இல்லாமல் தானே இருக்கான். ஸோ அதனால் அந்த ட்ராப்ஸ்லாம் அவனோட செஸ்ட்டு கிட்ட அந்த மாதிரிலாம் வந்துட்டு போகிறப்ப ஜிமினால் கண்ட்ரோலே பண்ண முடியல. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அவர் அப்படி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தான், ஜங்குக் மலையை ஸ்டாப் பண்ணுவா? ஹலோ மலை சார், கொஞ்சம் ஸ்டாப் ஆகுறீங்களா? என்னோட வருங்கால அவங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படி ஜிமினை பார்த்து சொல்ல, இந்த நக்கல் தான் வேணான்றது. என்ன ஜங்குக் பண்ணிகிட்ருக்க? டேய், மலை நிற்க சொன்னேன், நான் அதை தான்டா சொல்கிறேன், அது கேட்க மாட்டுதுடா. என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எப்படி தெரியுதுண்ணா அப்படி சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வரான். ஜிமின் தள்ளி விட்டு, இங்கே பாரு, கிட்ட வராத. என்ன சொல்கிறது ஜங்குக், நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை தெரியுமா? ஜங்குக் வேணாம், இப்போ மழையை ஸ்டாப் பண்ணுவியா மாட்டியா? ஏய் ஜிமின், இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? சரி இரு அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த மழையோடு சேர்த்து இப்போ அந்த மழை வந்து எப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த மில்க் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒயிட் கலரில் மில்காக வருது அந்த மழை. அதோடு சேர்ந்து ரோஸ் அந்த இதுவெலாம் இருக்கும்ல, இதெல்லாம் அதுவும் சேர்ந்து மழையோடு வருது. ஜிமின் அப்படியே பார்த்துட்ருக்கான். அந்த தண்ணியிலலாம் அந்த ஒயிட் கலரில் அந்த மில்க் பட்டு அது மேலே ஃப்ளவர்ஸ் போடுறப்ப ஜிமினுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. அவன் மேலேயே படுது, அந்த ஃப்ளவர்ஸோட ஜங்குக் மேலேயே படுது. இப்போ ஜங்குக்கோட லிப்ஸில் அந்த ஒரு ரோஜாவோட இதழ் வந்து பட்டிருக்கும். ஜங்குக்கு அதை ஒரு மாதிரி ஊதி விடுறான், அது அப்படியே வந்து ஜிமினோட லிப்ஸில் படுது. ஜிமின் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அந்த இதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு கையில் வச்சிட்ருக்கான். என்ன ஜங்குக் பண்ணுற? நீ சொன்ன மழை நிற்கணும்னு, அங்கே பாரு மழை ஃபுல்லாக நின்றுடுச்சு. ஆனால் இது நமக்காக ப்ளஸ் பண்ணி யாரோ அனுப்புகிற மழைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போவே மேரேஜ் பண்ணிவிட்டு இப்போவே ஜங்குக் உன்னோட புத்தி இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் போய் ஜங்குக்கு அடிச்சிட்ருக்கான். ஜங்குக் வலிக்குதுடா ஜிமின், என்ன இப்படி அடிக்கிற? இப்படிலாம் அடிக்கலாமா? உனக்கு தான் கோவம் வராதே, நான் கோவமாடப்படுறேன், நீ பண்ணுறதுலாம் அப்படி இருக்குது போடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் திட்டிகிட்ருக்கான். ஜங்குக்கு சிரிப்பு தான் வருது ஜிமின் அப்படி பண்ணுறது. இப்போ ஜங்குக் அப்படியே லாக் பண்ணிட்டான். ஜிமினோட ஹிப்ஸ் ரெண்டுத்தையும் அப்படி லாக் பண்ணிட்டான் ஜங்குக். ஓய் என்ன ஓவராக பண்ணிகிட்ருக்க? நானும் சரி இப்போ விடலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா நீ பண்ணு அடிச்சுக்கிட்டே இருக்க. எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ கேட்குறத தர முடியாது. ஓ தரமாட்டியா? ஏன்? எனக்கு இப்போவே வேணுமே. நீ தான் ஆசை காமிச்ச, இங்கே வந்து தண்ணியில் நனைஞ்சு, அது அப்போ கூட ஓகேவாக தான் இருந்துச்சு. நான் கண்டுபிடிக்கலான்னு சொல்லி வெளியே தேடி வரப்போ உன்னோட டேட்டு அது இதுன்னு பார்த்த உடனே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜிமின், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே குழந்த மாதிரி கேட்டுட்ருக்கா. ஜிமினால் அடுத்து எதுவுமே சொல்ல முடியல. டக்குன்னு போய் ஜிமின் கிஸ் பண்ணுறா ஜங்குக்கு. ஜங்குக்கு அப்படியே ஒரு அழகாக ஒரு ஸ்மைல் அந்த கிஸ்ஸோடு சேர்ந்து கொடுத்துட்டு ரிட்டன் அவரும் பேக் கிஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படியே கிஸ் கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. ஜங்குக்கு அங்கேருந்து ஜிமினை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் செம்மையாக இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெட்டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஃப்ளவர்ஸால் மட்டும்தான் வந்திருக்கும். எல்லா வகையான ஃப்ளவர்ஸும் இருக்குது. அதால் ஹார்ட் ஷேப்பில்
பெட் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. பில்லோஸ் எல்லாமே வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கிற ஃப்ளவர்ஸால் தான் இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது அது எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ ஜிமின் அதை பார்த்துட்டு ஜங்குக் இது நமக்காக நான் உருவாக்குனது. ஏன் இல்லைடா இது செடி தானே ஜங்குக். ஆமாம், ஆனால் இது லைட்டாக கூட உடையாது, லைட்டாக கூட சாயாது. இது நம்ம பெட்டுக்காக உருவாக்கினது. அவ்வளோ ஸ்ட்ராங். வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? எப்படி? அதான் அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஜிமினோட பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி என்ன சொல்கிறேன், நெக்கு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஜிமின், ஜங்குக் என்ன பண்ணுற? தெரியல, கிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் பிடிக்கலையா? ஜங்குக் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக். மேரேஜுக்கு அப்புறம் தான் சொன்னேன், நீ தான் ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்ண. ஜங்குக் தெரியாமல் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு, போதும், மேரேஜுக்கு அப்புறம் என்னால் முடியாது. மேரேஜுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி, நான் அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். ப்ராமிஸ் ஜங்குக், ப்ராமிஸ் ப்ளீஸ் எனக்காக. சரி அப்படி சொல்லி ஜிமின் சரின்னு தான் சொன்னார். அவ்வளோதான், எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டு இப்போ ஜங்குக் தான். ஓகே தானே? ஓகே தான், அண்ணா பயமாக இருக்கு. டேய் இதுக்குடா பயப்படுற? நான் தானே, அதானே பயமாக இருக்குது. நீ கிஸ் பண்ணும் போது எப்படி பண்ண, அப்புறம் மற்றதெல்லாம் அது அப்படி இப்படி தான் இருக்கும். நீ தான் தாங்கிக்கணும். என்னை அழ வைக்காமல் பார்த்துப்பலாம் சொன்னேன். அழ வைக்க மாட்டேன்டா, இது மற்ற விஷயத்தில். இதில் என்னால் எப்படி அப்படி இருக்க முடியும் அப்படி சொல்லி ஜங்குக் சொல்ல, ஜிமின் ஜங்குக்கோட செஸ்ட்டில் அடிச்சுட்டு, போடா பொறுக்கி இப்படிலாம் பேசி மயக்கிறான் பாரு, இப்படி பார்க்காதடா, இதனால தான் இப்படி நான் மயங்கி போயிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி ஜிமின் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண. ஜங்குக் அப்படியே ஜிமினோட லிப்ஸில், இதனால தானா? இதனால தான் மயங்கிட்டியா? ஆமாம். உண்மையாவா? ஆமாம் ஜங்குக் அப்படி சொல்லிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணுறாரு. எனக்கு அந்த பெயின் தாங்கவே முடியல. ஜங்குக் வலிக்குதுடா, ஜங்குக் வலிக்குது, பொறுக்கி வலிக்குதுடா. வலிக்குதா? அப்படி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைமில். எனக்கு ரொம்ப வலிக்குதுடா, போக போக சரியாயிடும் ஜிமின். ஜங்குக் வலிக்குது. ஜங்குக் மெதுவாக பண்ணு ஜங்குக். அப்படியா, மெதுவாவா? ஜிமின் என்னால் சத்தியமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஜிமின், ஐம் சாரி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காரு. ஜிமினால் இங்கே முடியல, ஜிமின் மூவ் பண்ண, ஜங்குக் மூவ் பண்ணன்னு சொல்லிட்டு அந்த இடமே அப்படி இருக்குது. அங்கே இருக்க ஒரு சில ஃப்ளவர்ஸ்லாம் அப்படியே தலையை திருப்பிக்குதுங்க, அதை பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜிமின், ஜங்குக் என்ன பண்ணுற, ரொம்ப வலிக்குது ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரை அவ்வளோ டைட்டாக ஜிமின் பிடிச்சிட்ருக்காரு. ஜங்குக் நீ பேசினா தானே இப்படி கத்திட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு ஜங்குக் அப்படி போய் ஜிமினை கிஸ் பண்ணுறாரு. ஜங்குக் போதும். ஜங்குக் ஜிமின் அமைதியாரு, ஜிமின் அமைதியாருடா, ஜங்குக் வலிக்குதுடா, ஜங்குக் வலிக்குது, அமைதியாக இருடா கொஞ்ச நேரம் தானே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவங்களோட மேக்கவுட் போயிட்டுருக்கு. ஓகே டியர்ஸ், இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்டோரியை நான் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ஆர்ட் ஸ்டாண்ட் அப்படி இப்படின்னு இருக்கும்டா, நமக்கு இந்த ஆர்ட் ஸ்டாண்ட்லாம் வரவே வராது, சுட்டு போட்டாலும் வராத ஒன்று இந்த ஆர்ட் ஸ்டாண்டு, இந்த 18+லாம். ஸோ அதனால் கொஞ்சம் ஏதாவது ராங்கா அப்படி இப்படி கொடுத்துருந்தா மன்னித்து விடவும். வேறு என்ன சொல்கிறது. ஓகேடா, நெக்ஸ்ட்டு நம்ம எஃப்எஃப்ல பார்க்கலாம். ஐடியாஸ், லவ் யூ லாட்ஸ், எப்போவுமே சேஃபாக இருக்கணும். அண்டு அப்புறம் எல்லோரும் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். ஐ மீன் எக்ஸாம்ஸ் இருக்கிற எல்லாருமே நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கும் தான் ஸ்டடி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்டடி பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நீங்கள் எஃப்எஃப் கேளுங்கடா, நோ ப்ராப்ளம். எனக்கு ஒரு பர்சன் அவங்க ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து கேட்டு எனக்கு ரிப்ளை பண்ணாலே போதும். உங்கள் எல்லாரோட மெசேஜுக்கும் நான் எப்போவுமே வெயிட் பண்ணுவேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நான் மெசேஜுக்கு
அப்போவே ரிப்ளை பண்ணுவேன். நான் பார்த்த உடனே உங்கள் எல்லாரோட மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன். உங்களை யாரையும் நான் வெயிட் பண்ண விட மாட்டேன். ஓகேவா டியர்ஸ்? லவ் யூ லாட்ஸ். நான் ரிட்டன் கம்பேக் கொடுத்துட்டே இருப்பேன். ஒவ்வொரு வீக்கும் நான் கம்பேக் கொடுத்துட்டே இருப்பேன். சீக்கிரம் நான் டே பை டே எஃப்எஃப்லாம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்டா. அண்டு வேறு என்ன சொல்கிறது, ஐ எம் ரியலி மிஸ் யூ கைஸ் அண்ட் லவ் யூ லாட்ஸ் டியர்ஸ். எல்லாருமே சேஃபாக இருங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்ஸ். அண்ட் வேறு என்ன, அடிக்கடி நண்டை வேறு சேர்க்குறேன். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.